தொழில்நுட்ப பகுப்பாய்விற்கு மாற்றுதல் பரிமாற்றங்கள் வடிவில் ஒழுங்கமைக்கப்பட்ட சந்தைகள் இருக்கும் வரை தொழில்நுட்ப பகுப்பாய்வு உள்ளது. ஆனால் வர்த்தக சமூகம் தொழில்நுட்ப பகுப்பாய்வை 19 நூற்றாண்டுகளின் பிற்பகுதி அல்லது 19 நூற்றாண்டுகளின் முற்பகுதி வரை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு சாத்தியமான கருவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பிரதான சந்தை சமூக தலைமுறையினரை பிடிக்க இது எடுத்தது என்பதை தொழில்நுட்ப ஆய்வாளர் அறிந்திருந்தார். எந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும், வாரத்திலும் அல்லது மாதத்திலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான வர்த்தகர்கள் சந்தைகளில் பங்கேற்கிறார்கள். இந்த வணிகர்களில் பலர் பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஒரே மாதிரியான விஷயங்களை மீண்டும் மீண்டும் செய்கிறார்கள். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தனிநபர்கள் நடத்தை முறைகளை உருவாக்குகிறார்கள், மேலும் தனிநபர்களின் ஒரு குழு ஒருவருக்கொருவர் நிலையான அடிப்படையில் தொடர்பு கொண்டு கூட்டு நடத்தை முறைகளை உருவாக்குகிறது. இந்த நடத்தை முறைகள் கவனிக்கத்தக்கவை மற்றும் அளவிடக்கூடியவை, மேலும் அவை புள்ளிவிவர நம்பகத்தன்மையுடன் தங்களை மீண்டும் மீண்டும் செய்கின்றன. தொழில்நுட்ப பகுப்பாய்வு என்பது இந்த கூட்டு நடத்தையை அடையாளம் காணக்கூடிய வடிவங்களாக ஒழுங்கமைக்கும். இது ஒரு விஷயம் மற்றொன்றுக்கு மேல் நடக்கும்போது அதிக நிகழ்தகவு இருக்கும் என்பதற்கான தெளிவான அறிகுறியை கொடுக்க முடியும். ஒரு வகையில் தொழில்நுட்ப பகுப்பாய்வு முந்தைய சில தருணங்களில் சந்தை உருவாக்கிய வடிவங்களின் அடிப்படையில் அடுத்து என்ன நடக்கக்கூடும் என்பதை கணிக்க சந்தையின் மனதில் நுழைய உங்களை அனுமதிக்கிறது. எதிர்கால விலை இயக்கத்தை கணிப்பதற்கான ஒரு முறையாக தொழில்நுட்ப பகுப்பாய்வு முற்றிலும் அடிப்படை அணுகுமுறையை விட மிக உயர்ந்ததாக மாறியுள்ளது. சந்தை கடந்த காலத்தில் என்ன செய்தது என்பது தொடர்பாக இப்போது என்ன செய்கிறது என்பதில் வர்த்தகர் கவனம் செலுத்துகிறார். மறுபுறம், அடிப்படை பகுப்பாய்வு என்னவாக இருக்க வேண்டும் மற்றும் என்ன என்பதற்கு இடையே ஒரு யதார்த்த இடைவெளி என்று நான் அழைப்பதை உருவாக்குகிறது. யதார்த்த இடைவெளி எதையும் செய்வது மிகவும் கடினம், ஆனால் மிக நீண்டகால கணிப்புகளை செய்வது கடினம். அவை சரியாக இருந்தாலும் கூட சுரண்டுவது கடினம். இதற்கு மாறாக, தொழில்நுட்ப பகுப்பாய்வு இந்த யதார்த்த இடைவெளியை மூடுவது மட்டுமல்லாமல் வர்த்தகருக்கு கிட்டத்தட்ட வரம்பற்ற சாத்தியக்கூறுகளை சாதகமாக பயன்படுத்தி கொள்ள உதவுகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரே மாதிரியான மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நடத்தை முறைகள் எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை இது அடையாளம் காட்டுகிறது. தருணம் தருணம், தினசரி, வாராந்திர, வருடாந்திர மற்றும் இடையில் உள்ள ஒவ்வொரு நேரமும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், தொழில்நுட்ப பகுப்பாய்வு சந்தையை தன்னை வளப்படுத்துவதற்கான முடிவற்ற வாய்ப்புகளின் நீரோட்டமாக மாற்றுகிறது. மனோதத்துவ பகுப்பாய்விற்கு மாற்றுதல் தொழில்நுட்ப பகுப்பாய்வு நன்றாக வேலை செய்தால், வர்த்தக சமூகத்தில் அதிகமானவர்கள் ஏன் தங்கள் கவனத்தை சந்தையின் தொழில்நுட்ப பகுப்பாய்விலிருந்து தங்களை பற்றிய மனப்பகுப்பாய்விற்கு மாற்றுவார்கள், அதாவது அவர்களின் சொந்த தனிப்பட்ட வர்த்தக உளவியல்? இந்த கேள்விக்கு பதிலளிக்க, நீங்கள் ஏன் இந்த புத்தகத்தை வாங்கினீர்கள் என்று நீங்களே கேட்டுக்கொள்வதைத் தவிர வேறு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. பெரும்பாலும் காரணம் என்னவென்றால், பணம் சம்பாதிப்பதற்கான வரம்பற்ற திறன் என்று நீங்கள் கருதுவதற்கும் அடிமட்டத்தில் நீங்கள் எதை பெறுகிறீர்கள் என்பதற்கும் உள்ள வித்தியாசத்தில் நீங்கள் அதிருப்தி அடைகிறீர்கள். நீங்கள் அதை ஒரு சிக்கல் என்று அழைக்க விரும்பினால், தொழில்நுட்ப பகுப்பாய்வில் உள்ள சிக்கல் இதுதான். நீங்கள் வடிவங்களை அடையாளம் காணவும் சந்தையை படிக்கவும் கற்றுக்கொண்டவுடன் பணம் சம்பாதிக்க வரம்பற்ற வாய்ப்புகள் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்று நான் நம்புகிறேன், சந்தைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்வதற்கும் அந்த அறிவை நிலையான இலாபமாக மாற்றுவதற்கான உங்கள் திறனுக்கும் அல்லது சீராக உயரும் பங்கு வளைவுக்கும் இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். நீங்கள் ஒரு விலை அட்டவணையை பார்த்து, சந்தை மேலே செல்வது போல் தெரிகிறது, அல்லது கீழே வழக்கு இருக்கலாம், மற்றும் உண்மையில் நடக்கப் போகிறது என்று நீங்கள் நினைத்ததை பற்றி யோசித்து பாருங்கள். ஆனால் நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் பற்றி நீங்கள் வேதனைப்பட்டபோது சந்தையின் நகர்வை பார்ப்பதை தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. சந்தையில் ஏதாவது நடக்கும் என்று கணிப்பதற்கும் நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய அனைத்து பணத்தை பற்றியும் சிந்திப்பதற்கும் உண்மையில் வர்த்தகங்களுக்குள் நுழைவதற்கும் வெளியேறுவதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது. இந்த வேறுபாட்டை நான் அழைக்கிறேன், அது போன்ற மற்றவர்கள் ஒரு உளவியல் இடைவெளி என்று அழைக்கிறார்கள். இது வர்த்தகத்தை நீங்கள் மேற்கொள்ள தேர்ந்தெடுக்கக்கூடிய மிகவும் கடினமான ஒன்றாகும். பெரிய கேள்வி என்னவென்றால், வர்த்தகத்தில் தேர்ச்சி பெற முடியுமா? நீங்கள் சந்தையை பார்த்து வெற்றியை பற்றி மட்டுமே சிந்திக்கும்போது அதே எளிதாக மற்றும் எளிமையுடன் வர்த்தகத்தை அனுபவிக்க முடியுமா? பதில் ஒரு தெளிவான ஆம் என்பது மட்டுமல்லாமல், உங்களை பற்றியும் வர்த்தகத்தின் தன்மை பற்றியும் உங்களுக்கு தேவையான நுண்ணறிவையும் புரிதலையும் உங்களுக்கு வழங்குவதற்காக இந்த புத்தகம் வடிவமைக்கப்பட்டுள்ளது.
எனவே இதன் விளைவாக நீங்கள் சந்தையை பார்த்து அதை செய்வதை பற்றி சிந்திக்கும்போது உண்மையில் அதை செய்வது எளிதானது, எளிமையானது மற்றும் மன அழுத்தமில்லாதது. இது ஒரு உயரமான வரிசை போல் தோன்றலாம். உங்களில் சிலருக்கு இது சாத்தியமற்றதாக தோன்றலாம். ஆனால் அது இல்லை. வர்த்தக கலையில் தேர்ச்சி பெற்றவர்கள் உள்ளனர். அவர்கள் கிடைக்கக்கூடிய சாத்தியங்களுக்கும் அவர்களின் அடிமட்ட செயல்திறனுக்கும் இடையிலான இடைவெளியை மூடிவிட்டனர். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் இந்த வெற்றியாளர்கள் எண்ணிக்கையில் ஒப்பிடுகையில் அவர்கள் மிகவும் தீவிரமாக விரும்பும் நிலையான வெற்றியை ஏன் உருவாக்க முடியாது என்று ஆச்சரியப்படுகிறார்கள். உண்மையில் வர்த்தகர்களின் இந்த இரண்டு குழுக்களுக்கும், நிலையான வெற்றியாளர்கள் மற்றும் மற்ற அனைவருக்கும் இடையிலான வேறுபாடுகளுக்கு ஒத்தவை. பூமி மற்றும் சந்திரன் இரண்டும் ஒரே சூரிய மண்டலத்தில் இருக்கும் வான உடல்கள். எனவே அவை பொதுவான ஒன்றை கொண்டுள்ளன. ஆனால் அவை இரவையும் பகலையும் போலவே இயல்பிலும் பண்புகளிலும் வேறுபடுகின்றன. அதே டோக்கன் மூலம் ஒரு வர்த்தகத்தை செய்யும் எவரும் ஒரு வர்த்தகர் என்று கூறலாம். ஆனால் ஒரு சில நிலையான வெற்றியாளர்களின் பண்புகளை மற்ற வர்த்தகர்களின் பண்புகளுடன் ஒப்பிடும்போது அவர்கள் இரவிலும் பகலிலும் வேறுபடுவதை நீங்கள் காண்பீர்கள். சந்திரனுக்குச் செல்வது சாத்தியம் என்று நாம் கூறலாம். பயணம் மிகவும் கடினமானது மற்றும் ஒரு சிலரே அதைச் செய்திருக்கிறார்கள். பூமியில் நமது கண்ணோட்டத்தில் சந்திரன் வழக்கமாக ஒவ்வொரு இரவும் தெரியும். அது மிகவும் நெருக்கமாக தோன்றுகிறது. அதை நாம் அணுகி தொட முடியும். வெற்றிகரமாக வர்த்தகம் செய்வது அதே வழியில் உணர்கிறது. எந்த ஒரு குறிப்பிட்ட நாளிலும், வாரத்திலும் அல்லது மாதத்திலும் ஒரு வர்த்தகத்தை நடத்தக்கூடிய திறன் கொண்ட எவருக்கும் சந்தைகள் ஏராளமான பணத்தை வழங்குகின்றன. சந்தைகள் நிலையான இயக்கத்தில் இருப்பதால் இந்த பணமும் தொடர்ந்து பாய்கிறது. இது வெற்றிக்கான சாத்தியக்கூறுகளை பெரிதும் பெரிதாக்குகிறது மற்றும் உங்கள் பிடியில் இருப்பதாக தெரிகிறது. வர்த்தகர்களின் இரண்டு குழுக்களுக்கு இடையே ஒரு முக்கியமான வேறுபாட்டை காட்ட நான் வெளிப்படையாக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறேன். சீராக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொண்டவர்களுக்கு, அல்லது நிலைத்தன்மையின் நுழைவாயில் என்று நான் அழைப்பதை உடைத்தவர்களுக்கு, பணம் அவர்களின் பிடியில் மட்டுமல்ல, அவர்கள் அதை விருப்பப்படி எடுத்துக்கொள்ளலாம். இந்த கூற்று சிலருக்கு அதிர்ச்சியாகவோ அல்லது நம்ப கடினமாகவோ இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது உண்மைதான். சில வரம்புகள் உள்ளன, ஆனால் பெரும்பாலான மக்களின் மனதை திகைக்க வைக்கிறது. இருப்பினும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவாக உருவாகாத வர்த்தகர்களுக்கு வெளிப்படையாக என்ற சொல் அதன் அர்த்தத்தை சரியாக குறிக்கிறது. அவர்கள் விரும்பும் நிலைத்தன்மை அல்லது இறுதி வெற்றி கையில் அல்லது அவர்களின் பிடியில் இருப்பது போல் தெரிகிறது. அது நழுவுவதற்கு சற்று முன்பு அல்லது அவர்களின் கண்களுக்கு முன்பாக ஆவியாகிறது. மீண்டும் மீண்டும். இந்த குழுவுடன் ஒத்துப்போகும் வர்த்தகத்தின் ஒரே விஷயம் உணர்ச்சி வலி. அவர்கள் பயம், கோபம், விரக்தி, பதட்டம், ஏமாற்றம், காட்டிக் கொடுப்பு மற்றும் வருத்தத்தின் நிலையில் இருக்கிறார்கள் என்று சொல்வது மிகைப்படுத்தல் அல்ல. எனவே இந்த இரண்டு வணிக குழுக்களையும் வேறுபடுத்துவது எது? புத்திசாலித்தனமா? நிலையான வெற்றியாளர்கள் மற்றவர்களை விட புத்திசாலிகளா? அவர்கள் கடினமாக உழைக்கிறார்களா? அவர்கள் சிறந்த ஆய்வாளர்களா? அல்லது சிறந்த வர்த்தக அமைப்புகளுக்கான அணுகல் அவர்களுக்கு இருக்கிறதா? வர்த்தகத்தின் கடுமையான அழுத்தங்களை சமாளிப்பதை எளிதாக்கும் உள்ளார்ந்த ஆளுமை பண்புகள் அவர்களிடம் உள்ளதா? வர்த்தகத்துறையின் தோல்விகளில் பெரும்பாலானவை சமூகத்தின் பிரகாசமான மற்றும் மிகவும் திறமையான நபர்களில் சிலர் என்று நீங்கள் கருதுவதைத் தவிர, இந்த சாத்தியக்கூறுகள் அனைத்தும் மிகவும் நம்பத்தகுந்தவை. தொடர்ச்சியான இழப்புகளின் மிகப்பெரிய குழு முதன்மையாக மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், தலைமை நிர்வாக அதிகாரிகள், பணக்கார ஓய்வு பெற்றவர்கள் மற்றும் தொழில்முனைவோர் ஆகியோரை கொண்டுள்ளது. மேலும் தொழில்துறையின் சிறந்த சந்தை ஆய்வாளர்களில் பெரும்பாலோர் கற்பனை செய்யக்கூடிய மோசமான வர்த்தகர்கள். நுண்ணறிவு மற்றும் நல்ல சந்தை பகுப்பாய்வு வெற்றிக்கான பாதை நிச்சயமாக வெற்றிக்கு பங்களிக்கிறது. ஆனால் அவை நிலையான வெற்றியாளர்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்கும் வரையறுக்கும் காரணிகள் அல்ல. சரி, இது நுண்ணறிவு அல்லது சிறந்த பகுப்பாய்வு இல்லை என்றால் அது என்னவாக இருக்கும்? வணிகத்தில் சில சிறந்த மற்றும் சில மோசமான வர்த்தகர்களுடன் பணிபுரிந்ததும், சிறந்த வர்த்தகர்கள் தொடர்ந்து மற்றவர்களை விட சிறப்பாக செயல்படுவதற்கு குறிப்பிட்ட காரணங்கள் உள்ளன என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நான் அனைத்து காரணங்களையும் ஒன்றுக்கு குறைக்க வேண்டியிருந்தால், சிறந்த வர்த்தகர்கள் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக நினைக்கிறார்கள் என்று நான் கூறுவேன். இது மிகவும் ஆழமானதாக தெரியவில்லை என்று எனக்கு தெரியும். ஆனால் வித்தியாசமாக சிந்திப்பதன் அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டால் அது ஆழமான தாக்கங்களை கொண்டிருக்கும். ஓரளவுக்கு நாம் அனைவரும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசமாக சிந்திக்கிறோம். இந்த உண்மையை நாம் எப்போதும் கவனத்தில் கொள்ளாமல் இருக்கலாம். நிகழ்வுகள் பற்றிய நமது உணர்வுகளையும் விளக்கங்களையும்
மற்றவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள் என்று கருதுவது இயல்பானதாக தெரிகிறது. உண்மையில் நாம் இருவரும் அனுபவித்த ஒன்றை பற்றி ஒருவருடன் ஒரு அடிப்படை கருத்து வேறுபாடு ஏற்படும் வரை இந்த அனுமானம் தொடர்ந்து செல்லுபடியாகும். நமது உடல் அம்சங்களைத் தவிர நாம் நினைக்கும் விதமே நம்மை தனித்துவமாக்குகிறது. அநேகமாக நமது உடல் அம்சங்களை விட மிகவும் தனித்துவமானது. வர்த்தகர்களிடம் திரும்பி பார்ப்போம். இன்னும் சிரமப்படுபவர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதற்கு மாறாக சிறந்த வர்த்தகர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் என்பதில் என்ன வித்தியாசம்? சந்தைகளை முடிவற்ற வாய்ப்புகளின் அரங்காக விவரிக்க முடியும் என்றாலும் அவை ஒரே நேரத்தில் தனிநபரை நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய மிகவும் நீடித்த பாதகமான உளவியல் நிலைமைகளுடன் எதிர்கொள்கின்றன. ஒரு கட்டத்தில் வர்த்தகம் செய்யும் ஒவ்வொருவரும் சந்தைகளை பற்றி ஏதாவது கற்றுக்கொள்கிறார்கள். அது எப்போது வாய்ப்புகள் உள்ளன என்பதை குறிக்கும். ஆனால் வாங்கவோ விற்கவோ ஒரு வாய்ப்பை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வது என்பது நீங்கள் ஒரு வர்த்தகரைப் போல சிந்திக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தமல்ல. நம்பிக்கையுடனும் இருக்க அனுமதிக்கிறது. இதன் விளைவாக மற்ற அனைவரையும் பாதிக்கும் பொதுவான அச்சங்கள் மற்றும் வர்த்தக பிழைகளுக்கு அவர்கள் இனி ஆளாக மாட்டார்கள். வர்த்தகம் செய்யும் அனைவரும் சந்தைகளைப் பற்றி ஏதாவது கற்றுக்கொள்கிறார்கள். கோல்ஃப் கிளப் அல்லது டென்னிஸ் ராக்கெட்டை ஸ்விங் செய்வதற்கான சரியான நுட்பத்தை மக்கள் கற்றுக்கொள்வது போலவே அவர்களின் நிலைத்தன்மை அல்லது பற்றாக்குறை சந்தேகத்திற்கு இடமின்றி அவர்களின் அணுகுமுறையிலிருந்து வரும். நிலைத்தன்மையின் நிலத்தை பெறுவதற்கு முன்பு மிகுந்த வலியை, உணர்ச்சி மற்றும் நிதி இரண்டையும் அனுபவிக்கிறார்கள். அரிதான விதிவிலக்குகள் பொதுவாக வெற்றிகரமான வர்த்தக வாழ்க்கையை தொடங்கியவர்கள், அதேபோல் முக்கியமானவர்கள், அதை எவ்வாறு கற்பிப்பது என்று தெரிந்தவர்கள். வணிகர்களிடையே உணர்ச்சிகரமான வலியும் நிதி பேரழிவும் ஏன் பொதுவானவை? எளிய பதில் என்னவென்றால், சரியான வழிகாட்டுதலுடன் எங்கள் வர்த்தக வாழ்க்கையை தொடங்குவதற்கு நம்மில் பெரும்பாலோர் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. இருப்பினும் காரணங்கள் இதைவிட மிகவும் ஆழமாக செல்கின்றன. கடந்த 17 ஆண்டுகளாக நான் வர்த்தகத்தின் பின்னணியில் உள்ள உளவியல் இயக்கவியலை பிரித்தெடுத்துள்ளேன். இதனால் வெற்றியின் கொள்கைகளை கற்பிப்பதற்கான பயனுள்ள முறைகளை நான் உருவாக்க முடியும். நான் கண்டுபிடித்தது என்னவென்றால், வர்த்தகம் என்பது முரண்பாடுகள் மற்றும் சிந்தனையில் முரண்பாடுகள் நிறைந்ததாக இருக்கிறது. இது எவ்வாறு வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்வது மிகவும் கடினம். உண்மையில் வர்த்தகத்தின் தன்மையை உள்ளடக்கிய ஒரு வார்த்தையை நான் தேர்வு செய்ய வேண்டியிருந்தால் அது முரண்பாடாக இருக்கும். அகராதியின்படி ஒரு முரண்பாடு என்பது முரண்பட்ட குணங்களை கொண்டதாக தோன்றும், அல்லது பொதுவான நம்பிக்கைக்கு முரணானது, அல்லது பொதுவாக மக்களுக்கு அர்த்தமுள்ளதாக இருக்கும். நிதி மற்றும் உணர்ச்சி ரீதியான பேரழிவு வர்த்தகர்களிடையே பொதுவானது, ஏனெனில் பல முன்னோக்குகள், அணுகுமுறைகள் மற்றும் கொள்கைகள் சரியான அர்த்தத்தை ஏற்படுத்தும் மற்றும் நமது அன்றாட வாழ்க்கையில் நன்றாக வேலை செய்யும் வர்த்தக சூழலில் எதிர்விளைவை கொண்டுள்ளன. அவை வேலை செய்யாது. இதை அறியாமல் பெரும்பாலான வர்த்தகர்கள் ஒரு வர்த்தகராக இருப்பதன் அர்த்தம் சம்பந்தப்பட்ட திறன்கள் மற்றும் அந்த திறன்களை எந்த ஆழத்திற்கு வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய அடிப்படை புரிதல் இல்லாத நிலையில் தங்கள் தொழிலை தொடங்குகிறார்கள். நான் எதை பற்றி பேசுகிறேன் என்பதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு இங்கே. வர்த்தகம் இயல்பாகவே ஆபத்தானது. எனக்கு தெரிந்தவரை எந்த ஒரு வர்த்தகத்திற்கும் உத்தரவாதமான விளைவு இல்லை. எனவே தவறாக இருப்பதற்கும் பணத்தை இழப்பதற்கும் வாய்ப்பு எப்போதும் உள்ளது. எனவே நீங்கள் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது உங்களை ஒரு ஆபத்தானவராக கருத முடியுமா? இது ஒரு தந்திரமான கேள்வியாக தோன்றினாலும் அது இல்லை. இந்த கேள்விக்கான தர்க்க ரீதியான பதில் சந்தேகத்திற்கு இடமின்றி ஆம். இயல்பாகவே ஆபத்தான ஒரு செயலில் நான் ஈடுபட்டால் நான் ஒரு அபாயகரமான நபராக இருக்க வேண்டும். எந்த ஒரு வர்த்தகரும் செய்ய வேண்டிய முற்றிலும் நியாயமான அனுமானம் இது. உண்மையில் கிட்டத்தட்ட அனைத்து வர்த்தகர்களும் இந்த அனுமானத்தை உருவாக்குவது மட்டுமல்லாமல், பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்களை ஆபத்து ஏற்பவர்கள் என்று நினைப்பதில் பெருமிதம் கொள்கிறார்கள். பிரச்சனை என்னவென்றால், இந்த அனுமானம் உண்மையிலிருந்து மேலும் இருக்க முடியாது. நிச்சயமாக நீங்கள் ஒரு வர்த்தகத்தை நடத்தும்போது எந்த ஒரு வர்த்தகரும் ஆபத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், ஆனால் அதற்கேற்ப நீங்கள் அந்த ஆபத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், அனைத்து வர்த்தகங்களும் ஆபத்தானவை, ஏனெனில் விளைவுகள் சாத்தியமானவை, உத்தரவாதம் இல்லை. ஆனால் பெரும்பாலான வர்த்தகர்கள் ஒரு வர்த்தகத்தில் ஈடுபடும்போது அவர்கள் ஆபத்தை எடுத்துக்கொள்கிறார்களா? வர்த்தகம் ஒரு உத்தரவாதமற்ற சாத்தியமான விளைவை கொண்டுள்ளது என்பதை அவர்கள் உண்மையில் ஏற்றுக்கொண்டார்களா? மேலும் சாத்தியமான விளைவுகளை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களா? பதில் சந்தேகத்திற்கு இடமின்றி இல்லை. ஒரு வெற்றிகரமான வர்த்தகர் ஆபத்தை பற்றி நினைக்கும் விதத்தில். ஆபத்தை எடுத்துக்கொள்வது என்றால் என்ன என்பது பற்றி பெரும்பாலான வர்த்தகர்களுக்கு எந்த கருத்தும் இல்லை.
சிறந்த வர்த்தகர்கள் ஆபத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டு தழுவிக்கொள்ளவும் கற்றுக்கொண்டுள்ளனர். நீங்கள் வர்த்தகங்களை மேற்கொள்வதால் நீங்கள் ஆபத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று கருதுவதற்கும் ஒவ்வொரு வர்த்தகத்திலும் உள்ளார்ந்த அபாயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வதற்கும் இடையே ஒரு பெரிய உளவியல் இடைவெளி உள்ளது. நீங்கள் அபாயங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்கள் அடிமட்ட செயல்திறனில் ஆழமான தாக்கங்களை ஏற்படுத்தும். சிறந்த வர்த்தகர்கள் சிறிதும் தயக்கம் அல்லது மோதல் இல்லாமல் அது செயல்படவில்லை என்பதை ஒப்புக்கொள்ளலாம். அவர்கள் வர்த்தகத்திலிருந்து வெளியேறலாம். இழப்புடன் கூட அவ்வாறு செய்வது கொஞ்சம் கூட உணர்ச்சிகரமான அசௌகரியத்தை எதிரொலிக்காது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், வர்த்தகத்தில் உள்ளார்ந்த அபாயங்கள் சிறந்த வர்த்தகர்கள் தங்கள் ஒழுக்கம், கவனம் அல்லது நம்பிக்கையை இழக்கச் செய்யாது. நீங்கள் சிறிதளவு உணர்ச்சி அசௌகரியம் இல்லாமல் வர்த்தகம் செய்ய முடியாவிட்டால், குறிப்பாக பயம், வர்த்தகத்தில் உள்ளார்ந்த அபாயங்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை. இது ஒரு பெரிய பிரச்சினை, ஏனென்றால் நீங்கள் எந்த அளவிற்கு ஆபத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அதே அளவிற்கு நீங்கள் ஆபத்தை தவிர்ப்பீர்கள். தவிர்க்க முடியாத ஒன்றை தவிர்க்க முயற்சிப்பது வெற்றிகரமாக வர்த்தகம் செய்யும் உங்கள் திறனில் பேரழிவு விளைவுகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு முயற்சியிலும் ஆபத்துக்களை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்வது கடினம், ஆனால் வர்த்தகர்களுக்கு இது மிகவும் கடினம், குறிப்பாக ஆபத்தில் இருப்பதை கருத்தில் கொண்டு. பணத்தை இழப்பது மற்றும் தவறாக இருப்பது ஆகிய இரண்டும் பட்டியலில் முதலிடத்திற்கு அருகில் உள்ளன. நாங்கள் தவறு செய்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்வதும் துவக்கத்திற்கு பணத்தை இழப்பதும் மிகவும் வேதனையாக இருக்கும், நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய ஒன்று. ஆயினும் கூட வர்த்தகர்களாகிய நாம் ஒரு வர்த்தகத்தில் இருக்கும் ஒவ்வொரு கணத்திலும் இந்த இரண்டு சாத்தியங்களையும் எதிர்கொள்கிறோம். இப்போது இது மிகவும் வலிக்கிறது என்ற உண்மையைத் தவிர தவறாக இருக்க விரும்பாதது இயற்கையானது. எனவே அதை தவிர்க்க என்னால் முடிந்ததை செய்வது பொருத்தமானது என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கலாம். நான் உங்களுடன் உடன்படுகிறேன். ஆனால் இந்த இயல்பான போக்குதான் வர்த்தகத்தை, இது எளிதாக இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது, மிகவும் கடினமாக்குகிறது. வர்த்தகம் நமக்கு ஒரு அடிப்படை முரண்பாட்டை அளிக்கிறது. நிலையான நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டு நாம் எவ்வாறு ஒழுக்கமாகவும் கவனம் செலுத்தவும் நம்பிக்கையுடனும் இருக்க முடியும்? ஒரு வர்த்தகரைப் போல எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதைத்தான் உங்களால் செய்ய முடியும். உங்கள் வர்த்தக நடவடிக்கைகளை எவ்வாறு மறுவரையறை செய்வது என்பதை கற்றுக்கொள்வது ஆபத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள உங்களை அனுமதிக்கும் வகையில் ஒரு வெற்றிகரமான வர்த்தகரைப் போல சிந்திப்பதற்கான திறவுகோலாகும். ஆபத்தை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வது ஒரு வர்த்தகத் திறன், நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான திறமை. இருப்பினும் வளரும் வர்த்தகர்கள் எந்த கவனத்தையும் செலுத்துவது அல்லது அதை கற்றுக்கொள்ள எந்த முயற்சியையும் மேற்கொள்வது அரிது. இடர் ஏற்றுக்கொள்ளும் வர்த்தக திறனை நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது நீங்கள் வேதனையாக வரையறுக்கும் அல்லது விளக்கும் தகவல்களை சந்தையால் உருவாக்க முடியாது. சந்தை உருவாக்கும் தகவல் உங்களுக்கு உணர்ச்சி வலியை ஏற்படுத்தும் திறன் இல்லை என்றால் தவிர்க்க எதுவும் இல்லை. இது வெறும் தகவல் மட்டுமே. சாத்தியக்கூறுகள் என்ன என்பதை உங்களுக்கு சொல்கிறது. இது ஒரு புறநிலை முன்னோக்கு என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் பயப்படுகிறவற்றால் திசை திருப்பப்படாத அல்லது சிதைக்கப்படாத ஒன்று நடக்கப் போகிறது அல்லது நடக்காது. சந்தை ஒரு சமிக்ஞையை உருவாக்கிய நீண்ட காலத்திற்கு பிறகு இந்த புத்தகத்தை படிக்கும் ஒரு வர்த்தகர் கூட விரைவில் வர்த்தகங்களில் ஈடுபடவில்லை என்று நான் நம்புகிறேன். எந்த வர்த்தகர் ஒரு இழப்பை எடுக்க வேண்டாம் என்று தன்னை நம்ப வைக்கவில்லை. இதன் விளைவாக அது ஒரு பெரியதாக மாறியது, அல்லது வர்த்தகங்களை வெல்வதில் மிக விரைவில் வெளியேறியது, அல்லது வர்த்தகங்களை வெல்வதில் தன்னை கண்டார் ஆனால் எந்த லாபத்தையும் எடுக்கவில்லை. பின்னர் வர்த்தகங்கள் இழப்புகளாக மாறட்டும், அல்லது நிறுத்தங்களை தனது நுழைவு புள்ளிக்கு நெருக்கமாக நகர்த்தியது, நிறுத்தப்பட்டு சந்தை தனது திசையில் திரும்ப வேண்டும். வர்த்தகர்கள் தங்களுக்கு தாங்களே மீண்டும் மீண்டும் செய்யும் பல தவறுகளில் இவை சில மட்டுமே. இவை சந்தை உருவாக்கிய பிழைகள் அல்ல. அதாவது இந்த பிழைகள் சந்தையிலிருந்து வரவில்லை. சந்தை நடுநிலை வகிக்கிறது, அதாவது அது தன்னை பற்றிய தகவல்களை நகர்த்துகிறது மற்றும் உருவாக்குகிறது. இயக்கமும் தகவல்களும் நம் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது செய்ய வாய்ப்பளிக்கின்றன, ஆனால் அவ்வளவுதான். இந்த தகவலை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து விளக்கும் தனித்துவமான வழியில் அல்லது அதன் விளைவாக நாம் எடுக்கும் முடிவுகள் மற்றும் செயல்களை கட்டுப்படுத்துவதில் சந்தைகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள பிழைகள் மற்றும் இன்னும் பல சொந்தத்தாவன வர்த்தக அணுகுமுறைகள் மற்றும் முன்னோக்குகள் என்று நான் அழைக்கும் பிழைகளின் விளைவாகும். நம்பிக்கை மற்றும் நம்பிக்கைக்கு பதிலாக பயத்தை வளர்க்கும் தவறான அணுகுமுறை.
நிலையான வெற்றியாளர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை இதைவிட எளிமையாக வைக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை. சிறந்த வர்த்தகர்கள் பயப்படுவதில்லை. அவர்கள் பயப்படுவதில்லை, ஏனென்றால் சந்தை அதன் கண்ணோட்டத்தில் சாத்தியக்கூறுகளைப் பற்றி அவர்களுக்கு என்ன சொல்கிறது என்பதன் அடிப்படையில் வர்த்தகங்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் செல்ல மிகப்பெரிய அளவிலான மன நெகிழ்வுத்தன்மையை வழங்கும் அணுகுமுறைகளை அவர்கள் உருவாக்கியுள்ளனர். அதே நேரத்தில் சிறந்த வர்த்தகர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறுவதை தடுக்கும் அணுகுமுறைகளை உருவாக்கியுள்ளனர். மற்ற அனைவரும் ஓரளவுக்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் பயப்படாத போது அவர்கள் பொறுப்பற்றவர்களாக மாறும் போக்கை கொண்டுள்ளனர். மேலும் அந்த கட்டத்திலிருந்து அவர்கள் பயப்பட வைக்கும் வகையான அனுபவத்தை தங்களுக்கு தாங்களே உருவாக்குகிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய வர்த்தக பிழைகளில் 95% உங்கள் கண்களுக்கு முன்பாக பணம் ஆவியாகிவிடும் தவறாக இருப்பது, பணத்தை இழப்பது, தவறவிடுவது பற்றிய உங்கள் அணுகுமுறைகளிலிருந்து உருவாகும். நான் 4 முதன்மை வர்த்தக அச்சங்கள் என்று அழைக்கிறேன். இப்போது இதை பற்றி எனக்கு தெரியாத சந்தைகளை பற்றி வர்த்தகர்களுக்கு ஆரோக்கியமான பயம் இருக்க வேண்டும் என்று நான் எப்போதும் நினைத்தேன் என்று நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கலாம். மீண்டும் இது முற்றிலும் தர்க்கரீதியான மற்றும் நியாயமான அனுமானமாகும். ஆனால் வர்த்தகம் என்று வரும்போது நீங்கள் பயப்படும் விஷயம் உண்மையில் நடக்கும் வகையில் உங்கள் அச்சங்கள் உங்களுக்கு எதிராக செயல்படும். நீங்கள் தவறாக இருக்க பயப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் பயம் சந்தை தகவல்களை பற்றிய உங்கள் கருத்தின் மீது செயல்படும். இது உங்களை தவறாக மாற்றும் வகையில் ஏதாவது செய்ய வைக்கும். நீங்கள் பயப்படும் போது வேறு எந்த சாத்தியங்களும் இல்லை. நீங்கள் மற்ற சாத்தியங்களை உணரவோ அல்லது அவற்றை சரியாக செயல்படவோ முடியாது. அவற்றை நீங்கள் உணர முடிந்தாலும் கூட பயம் அசையாமல் உள்ளது. உடல் ரீதியாக இது நம்மை உறைய வைக்கிறது அல்லது ஓட வைக்கிறது. மனதளவில் அது நமது கவனத்தை நமது பயத்தின் நோக்கத்தின் மீது குவிக்க வைக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், பிற சாத்தியக்கூறுகள் பற்றிய எண்ணங்களும் சந்தையில் இருந்து கிடைக்கும் பிற தகவல்களும் தடுக்கப்படுகின்றன. நீங்கள் இனி பயப்படாமல் நிகழ்வு முடியும் வரை சந்தையை பற்றி நீங்கள் கற்றுக்கொண்ட அனைத்து பகுத்தறிவு விஷயங்களையும் பற்றி நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள். பின்னர் நீங்களே நினைப்பீர்கள், எனக்கு அது தெரியும், அதை ஏன் நான் யோசிக்கவில்லை, அல்லது நான் ஏன் அதை செய்ய முடியவில்லை. இந்த பிரச்சனைகளின் ஆதாரம் நமது சொந்த பொருத்தமற்ற அணுகுமுறைகள் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். அதுவே பயத்தை மிகவும் நயவஞ்சகமாக்குகிறது. நமது வர்த்தகத்தை மோசமாக பாதிக்கும் பல சிந்தனை முறைகள் உலகை சிந்திக்கவும் பார்க்கவும் நாம் வளர்க்கப்பட்ட இயற்கையான வழிகளின் செயல்பாடாகும். இந்த சிந்தனை முறைகள் மிகவும் ஆழமாக வேரூன்றியுள்ளன. இதனால் நமது வர்த்தக சிக்கல்களின் ஆதாரம் உள்நிலையாக இருப்பது அரிதாகவே நிகழ்கிறது. இது நமது மனநிலையிலிருந்து பெறப்படுகிறது. உண்மையில் ஒரு பிரச்சனையின் மூலத்தை சந்தையில் வெளிப்புறமாக பார்ப்பது மிகவும் இயல்பானதாக தெரிகிறது. ஏனென்றால் சந்தை நமது வலி, விரக்தி மற்றும் அதிருப்தியை ஏற்படுத்துவதாக உணர்கிறது. வெளிப்படையாக இவை சுருக்கமான கருத்துக்கள் மற்றும் நிச்சயமாக பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்களை பற்றி கவலைப்படப் போவதில்லை. கோல்ஃப் ஆகும். வேறுவிதமாக கூறினால், சந்தை தகவல்களை பற்றிய உங்கள் கருத்தை புரிந்து கொள்வதும் கட்டுப்படுத்துவதும் நீங்கள் நிலையான முடிவுகளை அடைய விரும்பும் அளவிற்கு மட்டுமே முக்கியம். அவ்வப்போது ஒரு நல்ல ஷாட்டை அடிக்க ஒரு டென்னிஸ் ராக்கெட் அல்லது கோல்ஃப் கிளப்பை ஸ்விங் செய்வதற்கான சரியான வழியை நீங்கள் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் கோல்ஃப் விளையாடிய முதல் முறையாக நான் எந்த குறிப்பிட்ட நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் விளையாட்டு முழுவதும் பல நல்ல ஷாட்களை அடித்தேன். ஆனால் எனது மதிப்பெண் இன்னும் 18 துளைகளுக்கு 120க்கு மேல் இருந்தது. நிச்சயமாக எனது ஒட்டுமொத்த மதிப்பெண்ணை மேம்படுத்த நான் நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நிச்சயமாக வர்த்தகத்திற்கும் இது பொருந்தும். நிலைத்தன்மையை அடைய நமக்கு நுட்பம் தேவை. ஆனால் என்ன தொழில்நுட்பம்? திறம்பட வர்த்தகம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதில் இது உண்மையிலேயே மிகவும் குழப்பமான அம்சங்களில் ஒன்றாகும். அது சந்தையின் நடத்தைதான் நிலைத்தன்மையின் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது என்று தோன்றும். இதன் விளைவாக இழப்புகளை தவிர்ப்பதற்கும் சீராக இருப்பதற்கும் சிறந்த வழி சந்தைகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வதாகும். தர்க்கத்தின் இந்த பிட் கிட்டத்தட்ட அனைத்து வர்த்தகர்களும் ஒரு கட்டத்தில் விழும் ஒரு பொறி. அது சரியான அர்த்தத்தை தருகிறது. ஆனால் இந்த அணுகுமுறை வேலை செய்யாது. சந்தை வெறுமனே கருத்தில் கொள்ள பல பெரும்பாலும் முரண்பட்ட மாறிகளை வழங்குகிறது. மேலும் சந்தையின் நடத்தைக்கு வரம்புகள் இல்லை. அது எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும். உண்மையில்
வர்த்தகம் செய்யும் ஒவ்வொரு நபரும் ஒரு சந்தை மாறி என்பதால் எந்த ஒரு வணிகரும் கிட்டத்தட்ட எதையும் நடக்கச் செய்யலாம் என்று கூறலாம். இதன் பொருள் என்னவென்றால், சந்தையின் நடத்தையை பற்றி நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும், நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமான ஆய்வாளராக மாறினாலும், சந்தை உங்களை தவறாக வழிநடத்தும் அல்லது பணத்தை இழக்கச் செய்யும் ஒவ்வொரு சாத்தியமான வழியையும் எதிர்பார்க்க நீங்கள் ஒருபோதும் போதுமான அளவு கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனவே நீங்கள் தவறாக இருப்பதற்கோ அல்லது பணத்தை இழப்பதற்கோ பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நிலையான நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க மாட்டீர்கள். வர்த்தகத்தின் கடினமான குளிர்ந்த உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் நிச்சயமற்ற விளைவு உள்ளது. நிச்சயமற்ற முடிவின் சாத்தியத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் வேதனையானதாக வரையறுக்கும் எந்த ஒரு சாத்தியத்தையும் தவிர்க்க உணர்வுபூர்வமாகவோ அல்லது அறியாமையிலோ முயற்சிப்பீர்கள். இந்த செயல்பாட்டில் நீங்கள் சுயமாக உருவாக்கப்பட்ட விலையுயர்ந்த பிழைகளுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வீர்கள். இப்போது வாய்ப்புகளை வரையறுக்கவும் அவற்றை அங்கீகரிக்கவும். எங்களுக்கு சில வகையான சந்தை பகுப்பாய்வு அல்லது முறை தேவையில்லை என்று நான் பரிந்துரைக்கவில்லை. நாங்கள் நிச்சயமாக செய்கிறோம். இருப்பினும், சந்தை பகுப்பாய்வு என்பது நிலையான முடிவுகளுக்கான பாதை அல்ல. நம்பிக்கையின்மை, ஒழுக்கமின்மை அல்லது முறையற்ற கவனம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட வர்த்தக சிக்கல்களை இது தீர்க்காது. அதிக அல்லது சிறந்த பகுப்பாய்வு நிலைத்தன்மையை உருவாக்கும் என்ற அனுமானத்திலிருந்து நீங்கள் செயல்படும்போது, உங்கள் வர்த்தக கருவிகளின் ஆயுத களஞ்சியத்தில் முடிந்தவரை பல சந்தை மாறிகளை சேகரிக்க நீங்கள் உந்தப்படுவீர்கள். ஆனால் அப்போது என்ன நடக்கும்? நீங்கள் இன்னும் ஏமாற்றமடைகிறீர்கள், சந்தைகளால் காட்டிக் கொடுக்கப்படுகிறீர்கள், மீண்டும் மீண்டும், நீங்கள் பார்க்காத அல்லது போதுமான கவனம் செலுத்தாத ஒன்றின் காரணமாக. நீங்கள் சந்தைகளை நம்ப முடியாது என்று உணருவீர்கள், ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களை நீங்களே நம்ப முடியாது. வெளிப்படையாக இவை சுருக்கமான கருத்துக்கள் மற்றும் நிச்சயமாக பெரும்பாலான வர்த்தகர்கள் தங்களை பற்றி கவலைப்படப் போவதில்லை. கோல்ஃப் ஆகும். வேறுவிதமாக கூறினால், சந்தை தகவல்களை பற்றிய உங்கள் கருத்தை புரிந்து கொள்வதும் கட்டுப்படுத்துவதும் நீங்கள் நிலையான முடிவுகளை அடைய விரும்பும் அளவிற்கு மட்டுமே முக்கியம். அவ்வப்போது ஒரு நல்ல ஷாட்டை அடிக்க ஒரு டென்னிஸ் ராக்கெட் அல்லது கோல்ஃப் கிளப்பை ஸ்விங் செய்வதற்கான சரியான வழியை நீங்கள் எதுவும் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நான் கோல்ஃப் விளையாடிய முதல் முறையாக நான் எந்த குறிப்பிட்ட நுட்பத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றாலும், விளையாட்டு முழுவதும் பல நல்ல ஷாட்களை அடித்தேன். ஆனால் எனது மதிப்பெண் இன்னும் 18 துளைகளுக்கு 120க்கு மேல் இருந்தது. நிச்சயமாக எனது ஒட்டுமொத்த மதிப்பெண்ணை மேம்படுத்த நான் நுட்பத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நிச்சயமாக வர்த்தகத்திற்கும் இது பொருந்தும். நிலைத்தன்மையை அடைய நமக்கு நுட்பம் தேவை. ஆனால் என்ன தொழில்நுட்பம்? திறம்பட வர்த்தகம் செய்வது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதில் இது உண்மையிலேயே மிகவும் குழப்பமான அம்சங்களில் ஒன்றாகும். அது சந்தையின் நடத்தைதான் நிலைத்தன்மையின் பற்றாக்குறையை ஏற்படுத்துகிறது என்று தோன்றும். இதன் விளைவாக இழப்புகளை தவிர்ப்பதற்கும் சீராக இருப்பதற்கும் சிறந்த வழி சந்தைகளை பற்றி மேலும் அறிந்து கொள்வதாகும். தர்க்கத்தின் இந்த பிட் கிட்டத்தட்ட அனைத்து வர்த்தகர்களும் ஒரு கட்டத்தில் விழும் ஒரு பொறி. அது சரியான அர்த்தத்தை தருகிறது, ஆனால் இந்த அணுகுமுறை வேலை செய்யாது. சந்தை வெறுமனே கருத்தில் கொள்ள பெரும்பாலும் முரண்பட்ட மாறிகளை வழங்குகிறது. மேலும் சந்தையின் நடத்தைக்கு வரம்புகள் இல்லை. அது எந்த நேரத்திலும் எதையும் செய்ய முடியும். உண்மையில் வர்த்தகம் செய்யும் ஒவ்வொரு நபரும் ஒரு சந்தை மாறி என்பதால் எந்த ஒரு வணிகரும் கிட்டத்தட்ட எதையும் நடக்கச் செய்யலாம் என்று கூறலாம். இதன் பொருள் என்னவென்றால், சந்தையின் நடத்தையை பற்றி நீங்கள் எவ்வளவு கற்றுக்கொண்டாலும், நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமான ஆய்வாளராக மாறினாலும், சந்தை உங்களை தவறாக வழிநடத்தும் அல்லது பணத்தை இழக்கச் செய்யும் ஒவ்வொரு சாத்தியமான வழியையும் எதிர்பார்க்க நீங்கள் ஒருபோதும் போதுமான அளவு கற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எனவே நீங்கள் தவறாக இருப்பதற்கோ அல்லது பணத்தை இழப்பதற்கோ பயப்படுகிறீர்கள் என்று அர்த்தம். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நிலையான நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளும் போது நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க மாட்டீர்கள். வர்த்தகத்தின் கடினமான குளிர்ந்த உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு வர்த்தகத்திற்கும் நிச்சயமற்ற விளைவு உள்ளது. நிச்சயமற்ற முடிவின் சாத்தியத்தை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால், நீங்கள் வேதனையானதாக வரையறுக்கும் எந்த ஒரு சாத்தியத்தையும் தவிர்க்க உணர்வு பூர்வமாகவோ அல்லது அறியாமையிலோ முயற்சிப்பீர்கள். இந்த செயல்பாட்டில் நீங்கள் சுயமாக உருவாக்கப்பட்ட விலையுயர்ந்த பிழைகளுக்கு உங்களை உட்படுத்திக் கொள்வீர்கள். இப்போது வாய்ப்புகளை வரையறுக்கவும் அவற்றை அங்கீகரிக்கவும் எங்களுக்கு சில வகையான சந்தை பகுப்பாய்வு அல்லது முறை தேவையில்லை என்று நான் பரிந்துரைக்கவில்லை.
நாங்கள் நிச்சயமாக செய்கிறோம். இருப்பினும் சந்தை பகுப்பாய்வு என்பது நிலையான முடிவுகளுக்கான பாதை அல்ல. நம்பிக்கையின்மை, ஒழுக்கமின்மை அல்லது முறையற்ற கவனம் ஆகியவற்றால் உருவாக்கப்பட்ட வர்த்தக சிக்கல்களை இது தீர்க்காது. அதிக அல்லது சிறந்த பகுப்பாய்வு நிலைத்தன்மையை உருவாக்கும் என்ற அனுமானத்திலிருந்து நீங்கள் செயல்படும்போது, உங்கள் வர்த்தக கருவிகளின் ஆயுத களஞ்சியத்தில் முடிந்தவரை பல சந்தை மாறிகளை சேகரிக்க நீங்கள் உந்தப்படுவீர்கள். ஆனால் அப்போது என்ன நடக்கும்? நீங்கள் இன்னும் ஏமாற்றமடைகிறீர்கள், சந்தைகளால் காட்டிக் கொடுக்கப்படுகிறீர்கள், மீண்டும் மீண்டும் நீங்கள் பார்க்காத அல்லது போதுமான கவனம் செலுத்தாத ஒன்றின் காரணமாக. நீங்கள் சந்தைகளை நம்ப முடியாது என்று உணருவீர்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்களை நீங்களே நம்ப முடியாது. நீங்கள் ஆக விரும்பும் வெற்றிகரமான வர்த்தகர் நீங்கள் வளர வேண்டிய உங்களைப் பற்றிய எதிர்கால கணிப்பாகும். வளர்ச்சி என்பது விரிவாக்கம், கற்றல் மற்றும் உங்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு புதிய வழியை உருவாக்குவதை குறிக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஒரு வெற்றிகரமான வர்த்தகராக இருந்தாலும், மேலும் வெற்றிகரமாக இருக்க இந்த புத்தகத்தை படிக்கிறீர்கள் என்றாலும் இது உண்மைதான். உங்களை வெளிப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ளும் பல புதிய வழிகள், வர்த்தகத்தின் தன்மையைப் பற்றி நீங்கள் தற்போது வைத்திருக்கும் கருத்துக்கள் மற்றும் நம்பிக்கைகளுடன் நேரடி மோதலாக இருக்கும். இந்த நம்பிக்கைகளில் சிலவற்றை நீங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கலாம் அல்லது அறியாமலும் இருக்கலாம். எவ்வாறாயினும், விஷயங்களை அப்படியே வைத்திருக்க வாதிடும். இந்த உள்வாதங்கள் இயல்பானவை. இந்த புத்தகத்தில் எனது சவால் இந்த வாதங்களை முடிந்தவரை திறமையாக தீர்க்க உங்களுக்கு உதவுவதாகும். மற்ற சாத்தியக்கூறுகள் கற்றல் செயல்முறையை விரைவாகவும் எளிதாகவும் செய்யும்.